Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 9th எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு குட் நியூஸ், நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆபீசரை மீட் பண்ண முடியலன்னு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோக்கு பாங்கி மேல ஆல்ரெடி லவ் இருக்கு, பட் இப்போதான் அதை ரியலைஸ் பண்ணிருக்கான். அப்படியே அவனோட ஓல்டு மெமரிஸை நினைச்சு பாக்குறான். ஸோ பாங்கி கிட்ட சாரி கேட்பான். இனிமேல் தனியா எங்கேயும் போகாதுன்னு சொல்றான். இத புரிஞ்சுக்காத பாங்கி, எதுக்கு சாரி கேக்குறீங்க, என் மேல நிஜமாவே அக்கறை இருக்கான்னு கேப்பா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது பாங்கி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ்ல இருக்க அங்க நம்ம ஆபீசர் பாவம் அந்த கல்பிரேட் கிட்ட நல்லாவே மாட்டிப்பா. அப்புறம் நம்ம ஆபீசர் இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதுக்கு அந்த கல்பிரேட் டென்ஷன் ஆகி ரெண்டு பேருக்குள்ள செம்ம ஃபைட்டிங் போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஆபீசர் சமாளிக்க முடியாம பயபுல தப்பிக்கிறேன்னு சொல்லி அந்த பாலத்துல இருந்து டைவ் அடிச்சிருவான். அடப்பாவி, என்னடா நீயும் போயிட்டியா, அப்ப இன்னும் 3 பேர் இருக்காங்களான்னு சொல்றான். அப்போ இந்த சைக்கோ இன்னும் 3 பேரை கொலை பண்ண போறான் போல. கட் பண்ணா நம்ம ஹீரோ எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணலான்னு ட்ரை பண்றான். பட் இந்த லூஸ் வாங்கி உங்க மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நான் எப்பவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. கட் பண்ணா நம்ம பாஸ் ஹெல்ப் பண்றேன்னு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அப்புறம் நம்ம வாங்கி ஹீரோ கொடுத்த கிஸ்ஸே மறக்க முடியாம புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஜீவு அவன் கிட்ட பேசணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் உன் மேல வச்சிருக்க லவ் ரியலைஸ் பண்ணவே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்காக தான் சாரி கேட்டேன்னு சொல்றான். உன்னோட ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன், அதே மாதிரி என்னையும் நீ புரிஞ்சுக்கணும். என்ன லவ் பண்ணனு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எப்போ என் மேல லவ் வந்தாலும் நீ உடனே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஒரு வழியா நம்ம ஜீவுக்கு எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே மீட்டிங் ரூம்ல நம்ம பாஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல போலீஸ் கிட்ட மாட்டினத சொல்றான். அதுக்கு பேங்க் கேக்குறாரு, ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கான்னு கேக்குறான். அதான்ப்பா இல்ல, என்னுடைய முட்டாள் டிரைவர் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லுவான். மாத்தி மாத்தி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அட பாவீங்களா, இன்னைக்கும் நம்ம மீட்டிங்க ப்ராப்பரா நடத்த முடியல, எல்லாரும் கிளம்புங்க. அச்சோ, என்ன யாருமே இருந்துக்கலையா, அவர் உயிரை காப்பாத்திருக்க, அதை பத்தி யாராவது பேசுறீங்களா அப்படின்னா நம்ம ஹீரோ பேங்க் கிட்ட ஆபீசர் ஏன் அப்படி மெசேஜ் பண்ணிருக்கான், அவனை எங்களால மீட் பண்ண முடியல அப்படின்னு நடந்ததை சொல்லிட்டு இருக்கான். வாங்கியும் அவனை ரொம்ப நம்புறா, அதனாலதான் அவன் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லுவான். அப்ப நம்ம ஃப்ரெண்டும் வாங்கியும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ டென்ஷன் ஆகி இவங்க ரெண்டு பேரும் இப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கா. இதை பொறுத்துக்க முடியாம ஹீரோ வாங்கி அங்க இருந்து கூட்டு போக நான் வெளியே போறேன் நீ வரியான்னு கேட்பான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் சேர பண்ணி போக சொல்லுவான். இவளும் போறா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வாங்கி சொல்றா, நீ எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாலும் நான் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா, அதே கஷ்டத்தை நீயும் அனுபவிக்கணும், அப்பதானே என்னோட வழி என்னன்னு உனக்கு புரியும். ஓகே ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். தெரிக்காத, நான் சீரியஸா தான் சொல்றேன், எவ்வளவு வயசானாலும் சரி எனக்காக நீ காத்துட்டு தான் இருக்கணும்னு சொல்லுவா. ஓகே பங்கி, கண்டிப்பா நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ஆபீசரை பத்தி விசாரிக்கிறாங்க. பட் லீவு கேட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க. அப்படியே அவன் வீட்டுக்கும் போய் பாக்குறாங்க, அங்கேயும் இல்ல. சோ எப்படி வீட்டுக்குள்ள போலான்னு யோசிக்கும் போது இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ரெண்டுக்கு வீடு பாக்குறீங்களா, புதுசா கல்யாணம் ஆனவங்களா கேட்பாங்க. இவங்களும் இதான் சாக்குன்னு சொல்லி ஆமாமா நாங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தனியாவே போய் வீடு பார்க்க போவாங்க. அப்ப அந்த ஆபீசர் வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது பாங்கி கிட்ட ஒரு போட்டோ கிடைக்கும். அப்படியே அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பேங்க் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவனும் இது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ட்ரை பண்றேன்னு சொல்றான். கட் பண்ணா அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தானே மறுபடியும் அவன் பையன் கேஸ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி நம்ம சா கிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கறான். அதுக்கான ரீசனையும் சொல்லுவான். அதுக்கு நம்ம சா பொண்ணு இந்த கேஸ்ல 2 வெப்பன் இருக்குன்னு கேக்குறா. ஆமா, அதுல ஒரு எவிடன்ஸ் நான் வச்சதுன்னு சொல்றான். அதாவது நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானியே அந்த எவிடன்ஸை செட் பண்ணிருக்கான்னு இப்ப தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது என்னுடைய பையனை யாரு கொலை பண்ணான்னு எனக்கு தெரியணும்னு சொல்லுவான். கட் பண்ணா நம்ம ஜீவுக்கு ஆபீஸ்ல இந்த வீக் யாரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றதுன்னு ஒரு சின்ன கேம். அதுல நம்ம வாங்கி ஆல்ரெடி இந்த வீக் நானே எல்லா வேலையும் செய்யறேன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நம்ம பாஸ் கிட்ட சொல்லிருப்பான். சோ அதே மாதிரி பாங்கி தான் இந்த வீக் எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படி டிசைட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பாஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல மாட்டினார்ல, அந்த கேஸ கூட பாங்கி தான் எடுத்து நடத்தணும்னு சொல்லி என்னமோ தெரியல பாங்கி மேல எல்லாருமே ரொம்பவே அக்கறையா இருப்பாங்க. இந்த விஷயத்த அவளோட அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. இதை எப்பவும் போல ஹீரோவுடைய அம்மா ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த டைம் பாங்கி கிட்ட மாட்டிக்கிறா. அப்புறம் நம்ம பேங்க் பாவம் இந்த கல்பிரேட்டை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க அப்போ அந்த சைக்கோ நாயும் அவனை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் இங்க நிறைய டைம் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கல்பிரேட்
இப்ப யோசிக்கிறான் என்ன நடந்திருக்கும். அப்போ எனக்கே தெரியாம இவங்க தனியா என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்களான்னு கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கெட்ட கனவு. சோ அலறிக்கிட்டே ரொம்ப பயத்தோட ஏந்துக்கிறான். பாங்கி கிட்ட நீ சேஃபா தானே இருக்க அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறான். பாங்கி சொல்லுவா ஓகே ஓகே அது வெறும் கனவு தான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நிம்மதியா தூங்குங்கன்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே நம்ம பாஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்க்காக பாங்கி ஆஜராகி நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றா. அவங்க கிட்ட வீடியோ எதுவும் இல்ல. சோ $3000 ஃபைன் போடுவேன்னு நம்ம ஜட்ஜி சொல்லிடுறாரு. அத அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சாதாரண கேஸ்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அவளை துரத்திட்டே போறான். நம்ம சா பொண்ணும் இந்த சிலுக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் அங்க நடந்து போறாங்க. அப்ப சா செம்ம கடுப்பாகி நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப அவ இருக்கா அப்படின்னு கோவமாவே பேச போறா. அவங்க யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, பேசாம போறாங்க. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்கு மனசு கேட்கல, அவ சேஃபா வீட்டுக்கு போறாளா இல்லையான்னு அவளை ஃபாலோ பண்றான். அப்புறம் இங்க ஒரு கார்ல நம்ம கல்பிரேட்டர் ஒரு கத்திய போட்டு வச்சிருக்கான். அத போலீஸ் பாத்துறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட் நியூஸ் பார்க்க கூப்பிடுவான். அந்த நியூஸ்ல அந்த செஃப் கொலை பண்ணது அந்த ஆபீசர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பிரஷர் ஆகுது. அப்போ பாங்கி எங்கன்னு நம்ம பாஸ் கேட்டு வர அப்புறம் தான் ஹீரோவும் பாங்கிய தேடுறான். பாங்கி ஒரு பார்க்ல அந்த சைக்கோ கூட பேசிட்டு இருக்க அவன் சொல்றான் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், ஆக்சுவலி அன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்ல, இத நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன நம்பியிருக்க மாட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவனும் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ சொன்னதை நினைச்சு பாக்குறா. அப்புறம் ஜீவு கால் பண்றான். அப்ப பாங்கி சொல்றான் ஆமா நான் இங்கதான் சுங்கன் சூ கூட தான் இருக்கேன்னு சொல்லுவா. அப்படியா ஓகே கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், சோ அவரையும் கூட்டு வா நம்ம டின்னர் சாப்பிடலாம்னு சொல்றா. அப்புறம் இவங்க 2 பேரும் போறாங்க. அப்போ ஜீவுக்கு தனியா கூப்பிட்டு பேசுறான். ஏன் இத என்கிட்ட மறைச்சிங்க, அவன் என்கிட்ட போய் சொல்லிருக்கான்னு நம்ம ஹீரோவை திட்டுவா. அப்போ ஹீரோவுக்கு டவுட் வருது, அவனே உன்கிட்ட இப்படி சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ நம்ம சா பொண்ணு வரா. இங்க வேலை விஷயமா தான் வந்தேன்னு, வேற எதுக்காகவும் வரல சொல்லுவா. அப்படியே டின்னருக்கும் ஜாயின் பண்ணிக்கிறா. எல்லாரும் சாப்பிட்டுட்டே அந்த நியூஸ பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த சைக்கவும் ஆமா நானும் அந்த நியூஸ பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்ட் அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியாதான்னு கேட்பான். எனக்கு தெரியாது, அதுவும் அவர் ஒரு ஆபீசர், அவர் ஒரு கொலை பண்ணிருக்காருன்னு என்னால நம்பவே முடியலன்னு சொல்லுவா. அப்ப நம்ம சா பொண்ணு டிஸ்ட்ரிக்ட் அத்தானே மறுபடியும் அவங்க பையனோட கேஸ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. நான் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறனோ இல்லையோ, பட் மறுபடியும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் தோண்டுவேன். இதுல யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கோ அவங்க எல்லாரையும் நான் மறுபடியும் விசாரிப்பேன். யாருக்கு தெரியும் இங்கேயே கூட அந்த கல்பிரேட் இருக்கலாம்னு சொல்றா. அப்படின்னா நீங்க யாரை மீன் பண்ணி பேசுறீங்கன்னு நம்ம பேங்க் கேட்பான். அதுக்கான பதில் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.